ஹாய் அர்மேஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்லன்னா ஒழுங்காக போய் சாப்பிட்டு வரணும். ஏன்னா சாப்பாடு நம்மளுக்கு முக்கியம் இல்லை, சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஓகே, எல்லோரும் லவ் இஸ் ஃபேத்தோட எஃப்எஃப் போஸ்ட்டில் ரீட் பண்ணியிருப்பீங்க. சரி, சும்மா வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாமேன்னு ஒரு எபிசோட் மட்டும் கொடுக்க போகிறேன். நல்லா இல்லைனா திட்டக்கூடாது, என் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ரீட் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் புரியும். ஓகே, மேட்ருக்குள்ளே போகலாமா? ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் அவங்க முன் லாஸ்ட்டாக நம்ம ஜேகே, ரித்தம், ஜிமின் 3 பேரும் அண்ணா தூங்குற மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அதுலேருந்து தான் இது கண்டினியூ. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. 3 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஜேகேயோட மாம் கீழே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சடனாக ஜேகே செம்மையாக கத்துற சவுண்டு ஜேகே மாம்க்கு கேட்குது. அவங்க உடனே ரூமுக்கு போகிறாங்க. சக்கரை சக்கரை, என்னாச்சு சக்கரை? மீ மீ ஏய் மச்சான், என்னடா ஆச்சு? அண்ணா என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி கத்துற? மச்சான், அந்த பையன் டே யாருடா, என்னடா ஆச்சு உனக்கு? சக்கரை, நீ ஓகேவா? தங்கப்புள்ள, அவன் என்ன சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே புரியலை. டே அண்ணா, நீ ஓகேவா? ஜேகே ஒரு ட்ரீம் பார்த்து பயந்து தான் இப்படி கத்தியிருப்பார். இப்போது ஜிம்மின் புரிஞ்சுக்கிட்டு, மாதாஜி நீங்கள் போங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன், அவன் ஏதோ கனவுல கத்தியிருக்கான், விடுங்க நான் பார்த்துக்கிறேன். சக்கரை, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? மே ஒன்றும் இல்லை மே, நீங்கள் போங்க. மச்சான், நேற்று சொன்னியே அந்த பையனையை பற்றி சொல்கிறேன். ஆமாம் ஜிமினா, எனக்கு ஒரு மாதிரி ஏன்னு தெரில, அந்த பையன் எதுக்கு என் கனவுல வந்தான்? மச்சான், நீ ரொம்ப யோசிக்காது மச்சான், ஒன்றும் இருக்காது. ஆமாம், நீங்கள் 2 பேர் எதை பற்றி பேசுகிறீங்க? யார் இந்த பையன்? பிசாசு குட்டி, நீ வேற போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு போ. ஐயோ, இந்த பிசாசு குட்டியை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. மச்சான், நீயும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு. இப்போது 3 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து 3 பேரும் ஒன்றா கீழே வராங்க. ஜேகேயோட அம்மா அப்படியே 3 பேரை வச்சுக்கன்னு வாங்காமல் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் கேட்குறாரு, மாதாஜி ஏன் இப்படி பார்க்குறீங்க? தங்கப்புள்ள, நீங்கள் 3 பேரும் அப்படியே செம்ம அழகாக இருக்கீங்க, இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, அப்படியே உங்களுக்கு சுற்றி போடணும். இப்போ ஜேகே தான், நீ சுற்றி போடு, கடைப்பாறை போடு, ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பாடு போடு, பசிக்குது அச்சோ, ஐயோ வாங்க சாப்பிட்லாம், நான் மறந்தே போயிட்டேன் பாருங்க. 3 பேர் உட்காருங்க. இப்போது ரிதம் தான் புது ட்ரெஸ் போட்டிருப்பான்ட்டு அவங்க அம்மாக்கிட்ட கேட்குறா. நான் இந்த புது ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கேன்? ஐயோ பிரின்சஸ், உனக்கு என்ன குறை, தேவதை மாதிரி இருக்கு. இப்போது ஜிமின் சைடில் திரும்பி சிரிச்சிட்டு இருக்காரு. இதை ரிதம் பார்த்துட்டு கேட்குறா, டே அண்ணா, எதுக்குடா அப்படி சிரிச்சிட்டு இருக்க? ஜிமின் அகைன் சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ரிதம் கேட்குறா, டே அண்ணா, இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? ஒன்றும் இல்லை பிசாசு குட்டி, பிசாசு எந்த ட்ரெஸ் போட்டாலும் பிசாசு மாதிரி தானே இருக்கும் அப்படின்ட்டு சிரிக்கிறார் பயங்கரமாக. ரிதம் ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டு, நீ சொல்லவே தவிர, நான் ஜேகே கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட கேட்குறான். ஜேகே, பிசாசு குட்டி, நீ அப்படியே செம்ம அழகாக க்யூட்டாக குட்டி சத்தா மாதிரி இருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறார் அவரும். அவ்வளோதான், ரிதம் 2 பேர் மேலேயே கோச்சிக்கிட்டு க்யூட்டாக அப்படியே கையை கட்டிட்டு உட்காந்துருக்கா. அப்போது அம்மா தான் சொல்கிறாங்க, அவனுங்க கிடக்குறாங்க, இங்கே பாரு, நீ உங்கள் அப்பா வந்த பிறகு கேளு, அவர் சொல்லுவார் உன் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ ரிதமும், ஆமாம், நான் அப்பாக்கிட்டேயே கேட்டுக்கிறேன், இவனுங்க 2 பேரும் சுத்தமாக அழகாக ரசிக்க தெரியாதவனுங்க, நான் அப்பாக்கிட்டேயே கேட்டுக்கிறேன். இப்போ ஜேகே தான், அந்த ஆளுக்கிட்ட நீ கேட்டுக்கோ, எங்ககிட்டலாம் கேட்காத, அந்த ஆள் சொல்லுவார் உனக்கு காம்ப்ளிமெண்ட்டு, போ அவர்கிட்டயே கேட்டுக்கோ. போடா, நான் அப்பாக்கிட்டேயே கேட்டுக்கிறேன். இப்போ ஜேகே அம்மா தான், சரி 3 பேரும் சண்டை போட்டதெல்லாம் போதும், இப்போ ஒழுங்காக சமத்து பிள்ளையாக 3 பேரும் ஒழுங்காக சாப்பிடுங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அவங்க கிச்சனில் வேலை இருக்குன்னு போயிடுறாங்க. இப்போ ரிதம் தான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டுருக்கா கீழே குனிஞ்சு. ஜேகே கேட்குறாரு, பிசாசு, எதுக்கு இப்படி சிரிச்சிட்ருக்க? இல்லைடா அண்ணா, இப்போ தான் எனக்கு புரியுது, ஏன் நீங்கள் 2 பேரும் இன்னும் சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கீங்கன்னு. எது, நாங்கள் சிங்கிள்னு யார் சொன்னா? டே ஜிமின் அண்ணா, அப்போ நீ என்ன காமிட்டடா, எங்கள் ஆள் பேர் சொல்லு பார்ப்போம். அது வந்து பிசாசு குட்டி, யார் உனக்கு இப்படிலாம் பேச சொல்லி கொடுத்தது? அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறீ, யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? என் சீனியர் சொல்லி கொடுத்தாரு. இப்போ ஜேகே தான், எது சீனியரா? உனக்கு எது சீனியர்? ஏன் எனக்கெல்லாம் சீனியர் இருக்கக்கூடாதாடா அண்ணா?
எனக்கெல்லாம் சீனியர் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நடுவில் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சாரி, ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலி நான் அந்த ரீடிங் எஃப்எஃப்ல போடும்போது ரிதமோட ஏஜ் 10ன்னு போட்டிருப்பேன். பட் ரிதமோட ஏஜ் 13. என்ன ஸ்டாண்டர்ட்னு ஐ திங்க் 8ன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். இப்போது ஜிமின் தான் கேட்குறாரு, ஆமாம் உன் சீனியர் எத்தனாவது படிக்கிறான்? இப்போ ரிதம் தான் சொல்கிறா, என் சீனியர் 12th படிக்கிறாரு. ஏன் கேட்குற? எதே 12th? 12th படிக்கிற பையனோட உனக்கு என்னடி பழக்கம்? ஏன் நான் 12th படிக்கிற பையனோட பேசினா உனக்கு என்ன? நீ கூட தான் 12th படிக்கும்போது 3rd இயர் படிக்கிற சீனியரோட பேசல. எதே ஏய், நான் 12th படிக்கும்போது சீனியர் பொண்ணோட பேசணும்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். ஏய் ஜேகே, நீ ஏதாச்சும் சொன்னியா? மச்சான் ஏன்டா வர? நான் ஏன்டா அதெல்லாம் சொல்ல போகிறேன்? அவளையே கேடுறா. ஏய் ஒழுங்கா சொல்றீ குட்டி பிசாசு, எப்படி உனக்கு தெரியும்? அது அப்பா நீ எல்லாம் பேசும்போது கேட்டேன். ஓ, அந்த ஆள் பேசும்போது கேட்டியோ? இப்போது ரிதம் தான் ஜிமினியும் ஜேகேவையும் பார்த்து கேட்குறா, ஆமாம் நீங்கள் 2 பேர் ஏன் அப்பாவுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்பா எவ்வளோ பெரிய ஆள், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? ஐயோ பிசாஸ் குட்டி, உனக்கு சொன்னால் புரியாது. விடு. என்ன ஜேகே, எனக்கு என்ன சொன்னால் புரியாது? நீ சொல்லு, எனக்கு புரியுதா இல்லையா நான் சொல்கிறேன். பிசாசு குட்டி ரொம்ப பேசாத. அப்போது ஜேகேயோட அம்மா தான் வராங்க. வந்துட்டு, சக்கரை தங்கப்பிள்ள, உங்கள் 2 பேரையும் இன்றைக்கி அப்பா மீட் பண்ணணும்னு சொன்னார். ஜேகே தான், எனது எங்களை மீட் பண்ணுமா? ஏம்மா, ஏன் அவர் எங்களை மீட் பண்ண சொல்கிறாரு? எங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டில் அவரை மீட் பண்ண. ஏய் சக்கரை, ஏன் அப்படி சொல்கிற? அப்பா அவங்கள பார்க்கணுன்னு சொன்னால் ஏதாச்சும் ரீசன் இருக்கும், பார்க்கணும்ல. நான் எனக்கு தான் விருப்பம் இல்லைன்றல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீயும் ஜிமினும் ஒழுங்காக போயிட்டு அப்பாவை பார்க்குறீங்க, புரிஞ்சுதா? இப்போ ஜிமின் தான், மாதாஜி அவரை வேற பார்க்கணுமா மாதாஜி, வேணாமே மாதாஜி. ஏய் தங்கப்பிள்ள, நீயும் என் பேச்சு கேட்க மாட்டியா? இப்போல்லாம் ஒழுங்காக போயிட்டு வரீங்க 2 பேரும். சமத்து பிள்ளைல ஒழுங்கு வரீங்க, போயிட்டு வரீங்க, புரிஞ்சுதா? சரி மாதாஜி, சரி மீ, உனக்காக போயிட்டு வரேன். அந்த ஆளெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஜேகே, சரி உன் புருஷனை பேசினா உனக்கு அப்படியே கோவம் வந்துடுமே. ஆமாண்டா, என் புருஷனை பேசினா எனக்கு கோவம் தாண்டா வரும். அவர் உங்கள் அப்பா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. சரி மீ. இப்போ 3 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. 3 பேரும் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே சண்டை போட்டுட்ருக்காங்க குட்டி குட்டியாக. இப்போது ஜிமின் தான் கேட்குறாரு ஜேகேவை பார்த்து, டே மச்சான், நம்ம ஏன் நாளைக்கு ரிதம் கூட ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த சீனியரை மீட் பண்ணக்கூடாது? டேய் ஜிமினண்ணா, நீ நினைக்கிற மாதிரி சீனியர் ஒன்றும் பொண்ணு இல்லை, பையன். ஏய் பிசாஸ் குட்டி, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத. டே மச்சான் நீ சொல்லு. இப்போ ஜேகே தான், எனக்கும் அதான் மச்சான் தோணுது. நம்ம நாளைக்கு வேணால் ரிதம் கூட போயிட்டு அந்த சீனியரை மீட் பண்ணுவோம். நானும் பார்க்குறேன் யாரா அந்த சீனியர்னு. இப்போது அப்படியே அன்றைக்கி டே போகுது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபைட் பண்ணி அவங்க க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு அவ்வளோ பாசமாக இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இன்றைக்கி மண்டேன்றதுனால ரிதமுக்கு ஸ்கூல் இருக்குன்றதுனால அவங்க 2 பேரும் பைக்கில் ரிதமை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் கரெக்டாக ஸ்கூல் வாசல் நிறுத்திட்டு இறக்கி விடுறாங்க. இப்போது ஜிமின் தான் ரிதம் கையை பிடிச்சிக்கிட்டு, எங்கே உங்கள் சீனியர் ஆளக்கானோம்? ஜிமின், அவர் என்ன உன்ன மாதிரி வெட்டியா? அவருக்கு வேலை இருக்காதா? அவர் வருவார், நீ வெயிட் பண்ணு. பார்க்கணும் தான் வெயிட் பண்ணு, இல்லைன்னா நீ கிளம்பிக்கிட்டே ஏறி. பிசாசு குட்டி, நீ என்ன கற்றுக்கிட்டே இல்லையோ நல்லா பேச கற்றுக்கிட்டுடி. இருக்கு உனக்கு. இப்போ ஜேகேவும் பைக்கில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அங்கேருந்து ஒரு பர்சன் தான், ஜூனியர் வந்துட்டியா, எப்படி இருக்க? இப்போது ரிதம் தான் ஜிமினோட கையை தட்டி விட்டு அந்த சீனியரோட கையை பிடிச்சிக்கிட்டு, ஆனால் சீனியர் உங்களை நம்ம மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க. அவரும், ஆமாம் ஜூனியர், நானுமே உன்னை மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமினும் ஜேகேவும் தான் இங்கே என்ன நடக்குதுன்னே புரியாமல் கிட்ட போய் நிற்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் கேட்குறாரு, அப்போ நீ தான் அந்த சீனியரா அப்படின்ற மாதிரி. அந்த பர்சனும், ஆமாம் யார் இவனுங்க பாடி கார்டு மாதிரி அப்படின்ற மாதிரி ரிதம் கிட்ட கேட்க, ரிதமும் சிரிச்சுட்டு, ஐயோ சீனியர், இவங்க 2 பேரும் என் அண்ணா, கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக சொல்கிறா. இப்போது ஜேகே தான் ஒரு மாதிரி இந்த பையனையே பார்க்குறாரு. ஒரு நிமிஷம், உன்னை நான் எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கே எனக்கு. அந்த பர்சனும் சொல்கிறான், எனக்குமே உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி தான் இருக்குது. இப்போ ஜிமின் தான், உன் பேர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜேகே சொல்கிறாரு, உன் பேர் யூனிங் காய் தானே, உன் பேர் காய் தானே அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பர்சனும்,
பரவாயில்லையே ஜங்குக், என்னை இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டிங்க, என்ன இன்னுமா ஞாபகம் இருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஜிமினும் ஹே காய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ரித்தம் தான் ஒன்றுமே புரியாமல், உங்கள் 3 பேருக்கும் ஏற்கனவே தெரியுமா, சீனியர் உங்களுக்கு யாருன்னு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போது காய் தான், ஆக்சுவலி அந்த பர்சன் பேர் யூனிக் காய், அதாவது டிஎக்ஸ்டி மெம்பர், நான் காயினே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ காய் தான், ஆமாம் ஜூனியர் எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் பிரதர்ஸ் 2 பேரையும். சரி உனக்கு இன்றைக்கி கிளாஸ் இருக்குதுன்னா என்னோடய கிளாஸ் முடிஞ்சிருச்சு, நீ கிளாஸ்க்கு போ அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. ஜேகே தான் ஓகே உனக்கு கிளாஸ் இல்லைன்னா அப்போது நம்ம கெஃபே போகலாம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போது 3 பேரும் கெஃபேல தான் இருக்காங்க. 3 பேரும் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது காய் தான், இப்படியே நாளைக்கு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோமா இல்லை ஏதாச்சும் பேசுவோமா அப்படின்ற மாதிரி. இப்போது ஜங்குக் தான், ஹே காய், இப்போ நீ காலேஜ் ஃபஸ்ட் இயர் மாதிரி தானே படிக்கணும், நீ ஏன் 12th படிச்சிட்ருக்க? ஜங்குக், நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்க வேண்டிய பையன், இப்போ 12th படிச்சுட்ருக்கேன். எல்லாத்துக்கும் எங்கள் அப்பங்காரன் தான் காரணம். இப்போ ஜிமின் தான் சொல்கிறார் காய்கிட்ட, எனக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி. காய் கேட்குறா, ஏன் ஜிமின் உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்போ நிம்மதியாக இருக்குது எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி. இல்லை டெய்லி ரிதமாக ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும், சேஃபாக இருக்க மாட்டாளோ அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் பேக்ரவுண்டும் உனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஜெமீன் சொல்லவும் காய் சொல்கிறாரு, தெரியும் ஜெமீன், பரவாயில்ல, நான் அவங்க தங்கச்சியை நல்லாவே பார்த்துப்பேன், என்னோடய ஜூனியர் அவள், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி, எனக்கு சொல்லப்போனால் என்னோடய லைஃப் ஏஞ்சலே அவள் தான். இந்த மாதிரி சொன்னேன்னே ஜேகே முறைக்கிறாரு காயை போட்டு. ஹே அவள் என் தங்கச்சி, ஞாபகம் வச்சு பேசு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஐயோயோ ஜங்குக் நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல, அன்றைக்கி நான் பேஸ்கெட் பால் தனியாக விளையாடிட்டு இருக்கும்போது என் மேலேயே பால் பட்டு நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்போ மட்டும் ரிதம் வரலன்னா நான் அன்றைக்கி என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ அப்படி சொன்னேன் ஏஞ்சல்னு. மற்றபடி நானுமே அவளை ஒரு தங்கச்சியாக தான் பார்க்குறேன், அவளுமே என்ன ஒரு அண்ணனாக தான் பார்க்குறா. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் அண்ணா தான் சொல்லிகிட்டு இருப்பாள், எப்போயும் அதான் சீனியர்னு சொல்லுவாள். அவளுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பயப்படணும்னு அவசியமே இல்லை. இப்போ ஜேகே சொல்கிறாரு, பரவாயில்ல, நீ ஒருத்தர் இருக்கிறதுனால என் தங்கச்சியை சேஃபாக பார்த்துப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குடா. இப்போ இவங்க 3 பேரும் பேசுகிறாங்க. ஆக்சுவலி காய் யாருன்னா ஜேகேவோட அப்பா ஒரு மாஃபியா, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதாவது மிஸ்டர் ஜியோன். அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்க ஒரு ஃப்ரெண்டோட பையன்தான் காய். ஒரு பார்ட்டியில் இவங்க 3 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு மெனி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இப்போ 3 பேரும் மறுபடியும் மீட் பண்ணுறாங்க. இப்போது காயும் சரி ஜங்குக், சரி ஜிமின், நான் கிளம்புறேன், என் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் ஸ்கூலுக்கு போகணும், ஓகேவா, நான் பாய் அப்படின்ட்டு கிளம்புறாரு. ஜங்குக்கும் ஜிமினுமே அவங்க பைக் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஜேகே தான் பைக் ஓட்டிகிட்ருக்காரு, பின்னாடி ஜிமின் உட்காந்துருக்காரு. இப்போது அப்படியே அவங்க ஸ்கூல் தாண்டியெல்லாம் போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் கழிச்சு பக்கத்துலேயே ஒரு காலேஜ் வேறு இருக்குது. இப்போது அங்கே யாரையோ பார்த்துட்டு ஜேகே சடனாக பிரேக் போடுவோம், ஜிமின் அப்படியே முன்னாடி வந்து ஜங்குக்கோட மண்டையிலே நல்லா இடிச்சிக்கிறாரு. இப்போது ஜிமின் தான், டேய் வயிறு, ஏன்டா இப்படி பிரேக் போடுற சடனாக, என்னத்தடா பார்த்து தொலைச்ச? இப்போது ஜங்குக்கு தான், மச்சான் அந்த பையன்டா, டேய் அந்த பையன், ஐயையோ இவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான், அந்த பையன், ஐயோ என்னால் தாங்க முடியாதே, ஐயோயோ அப்படின்ற மாதிரி ஜிமின் கத்திகிட்டு இருக்க. இப்போ ஜங்குக் தான் பைக்கை அப்படியே ஓரமாக நிறுத்திட்டு அந்த காலேஜில் போகலான்னு பார்க்குறாரு. பட் அவர் ஐடி கார்டு கொண்டு வர்றதுனால போகலை. ஆக்சுவலி ஜேகேவுமே அதே காலேஜ் தான், பட் ஃபைனல் இயர், அதாவது அங்கே முடிச்சிட்டாரு, பட் எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் அப்படி. இப்போது ஜங்குக் அந்த செக்யூரிட்டி கிட்ட, அண்ணா உள்ளே விடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐடி கார்டு இருந்தால் தான்ப்பா உள்ளே விட முடியும், நீங்கள் ஐடி கார்டு இல்லாமல் வந்து உள்ளே விடுங்கண்ணா, நான் எப்படி விடுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ வழியே இல்லாமல் அப்படியே வெளியே வந்துட்டாங்க 2 பேரும். இப்போ ஜிமின் தான், மச்சான் யாரா அந்த பையன், நீயும் அந்த பையன்ற, ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல, போ மச்சான் அப்படின்ற மாதிரி ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துடுறாரு. அங்கே ஒரு பெஞ்ச் இருக்குது, அதில் தான் உட்கார்றாரு. இப்போது ஜங்குக் தான் காலேஜ் முடிகிற டைமிங்க்காக வெயிட் பண்ணுறாரு. ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் ஒரு ஷிஃப்ட்டுக்கு காலேஜ் முடியும். ஸோ அதனால் அந்த காலேஜ் டைமிங்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போது காலேஜும் முடியுது, எல்லோரும் வெளியவும் வராங்க. இப்போது ஜங்குக் தான் ஜிமினை வந்து எழுப்புறாரு. ஆக்சுவலி ஜிமின் தூங்கியே இருப்பார், பாவம் புள்ள அப்படி தூங்கி இருக்கும். இப்போ ஜேகே எழுப்பவும் ஜிமின், என்னடா நீ மச்சான் அந்த பையன்டா,
எந்த பையன் எந்த பையன் அப்படின்ற மாதிரி ஜிமினும் ஏஞ்சி பார்க்குறாரு. ஆனால் அவர் கண்ணிக்கு யாரும் தெரில. அதே நேரம் ஜிமினுக்கு ஒரு கால் வரவும் ஜேகேவை விட்டு, ஜேகே நீங்கள் வெயிட் பண்ண, எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, நான் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி மரத்துக்கு பின்னாடி போயிடுறாரு. இப்போது ஜங்குக் தான் அந்த பையனை பார்த்தோன்னையும், அது வேறு யாரும் இல்லை, ஆக்சுவலாக நம்ம டேயாங் தான் அந்த பையன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா ஜிமின் பார்க்கலல்ல. ஸோ இப்போ வந்து டேயோட முன்னாடி ஜேகே மூச்சு வாங்க போய் நிற்கிறாரு. ஹே ஒரு நிமிஷம் நில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டே தான் ஜேகேவை அப்படி பார்க்குறாரு, நிமிந்து செம்ம பயத்தில் பார்க்குறாரு ஜேகேவை. இப்போ ஜேகே தான், நீ வேணாம், நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் அதுக்கப்புறம் ப்ராப்ளம்லாம் வரல அப்படின்ற மாதிரி கேட்கும். டே தான், இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல, அன்றைக்கி நீங்கள் என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேகே தான், நீ இப்போது எந்த பிரச்சனையும் உனக்கு வரல அப்படின்ற மாதிரி என்னமோ அவர் வளர்றாரு. இப்போது டே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போது உங்களுக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனையா, ஏன் இப்படி மூச்சு வாங்க வந்து நிற்கிறீங்க, ஏதாச்சும் ரன்னிங் ப்ராக்டிஸ் போனீங்களா என்ன அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்து கேட்கும். ஜேகே பெரும் மூச்சு விட்டுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்கும். டேயாங்ண்ணா, என் பேர் கிம் டேயாங், உங்கள் பேர்? என் பேர் ஜங்குக். நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நானும் இந்த காலேஜ் தான், ஃபைனல் இயர். ஓ, நானும் இந்த காலேஜ் தான், 3rd இயர். இப்போது டேயாங் தான், அவரோட பஸ் வந்துருச்சுன்னு. ஜங்குக், நான் கிளம்புறேன், எனக்கு பஸ் வந்துருச்சு, அன்றைக்கி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இன்னொரு நாள் கண்டிப்பாக காலேஜில் மீட் பண்ணலாம். நாளைக்கு கேன்டீன் வர முடியுமா பிரேக்கில்? இப்போ ஜேகே தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது டேயாங்கும் பஸ்ஸில் ஏறி போயிடுறாரு. ஜேகே போகிற அந்த பஸ்ஸையே பார்த்துக்கிட்டே ரோட்டில் அப்படியே நிற்கிறாரு. இப்போ ஜிமின் தான் பின்னாடி வந்துட்டு, மச்சான் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். டே ஜிமினா, அந்த பையனை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி செம்ம ஹாப்பியாக பேசுகிறாரு. ஜிமினும், ஐயோ நான் தான் அந்த பையனை பார்க்காம இருக்கேனா, நீ பார்த்துட்டியா, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அந்த பையன் நம்ம காலேஜா? இப்போ ஜங்குக்கும், ஆமாம் ஜிமினா, எனக்கே எவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சு பாரு, நம்ம காலேஜ் தானே அந்த பையன், செம்ம அழகாக இருக்கான் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லவும், ஜிம்மின்னு ஒரு மாதிரி மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, ஓ அதனால தான் சார் இவ்வளோ சுற்றுனீங்களா பின்னாடி, ரொம்ப வலியாத மச்சான் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. இப்போது 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. ஜேகே மாம் உட்காந்துருக்காங்க. ஜேகே மாம் தான், சக்கரை, நீங்கள் 2 பேரும் இன்னும் உங்கள் அப்பா பார்க்க போகலையா? அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காருடா. ஐயோ மாதாஜி, சத்தியமாக மறந்தே போயிட்டோம். சரி எங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு? அவர் எப்போவுமே இருக்க அந்த ஆஃபீஸில் தான்டா. சரி நாங்கள் போகிறோம். 2 பேரும் இருங்க. என்ன இதே ட்ரெஸ்ஸில் போவீங்களா? ஏன் மீ, இந்த ட்ரெஸ்க்கு என்ன, உன் பிள்ளை ஹேண்ட்ஸமா இல்லையா? அதெல்லாம் ஓகே, போய் கோட் சூட் மாட்டிட்டு போங்க. மீ, அவரை பார்க்குறதுக்கு நான் அந்த ட்ரெஸ்ஸில் தான் போகணுமா என்ன? ஐயோ மாதாஜி, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் 2 பேரும் அந்த ட்ரெஸ் தான் மாற்றிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், 2 பேருமே கோட் சூட் போட்டுக்கிட்டு அழகாக இருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் செம்மையாக இருக்காங்க 2 பேரும். 2 பேருக்குமே அந்த கோட் சூட் அவ்வளோ பக்காவாக இருக்குது. இப்போது ஜங்குக்கு அம்மா தான், சக்கரை தங்கப்பிள்ளை, 2 பேரும் செம்ம அழகாக இருக்கீங்க தெரியுமா, இந்த மாதிரி கோட் சூட் போட்டு நீங்கள் வேலைக்கு போகணுன்ட்டு எனக்கு எவ்வளோ ஆசை. நீங்கள் தான் போகவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. மாதாஜி, ஏன் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க, இது ஒரு வேலை, இதுக்கு வேறு நாங்கள் போங்க மாத்தாச்சி அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லவும், தங்கப்பிள்ளை ஒழுங்காக போயிட்டு வாங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேருமே கிளம்பி போகிறாங்க அவரோட ஆஃபீஸ்க்கு. இப்போது அங்கே போனோன்னையும் நிறைய பேர் கோட் சூட்டில் இருக்காங்க. எல்லோரும் பரபரப்பாக வேலை பார்க்குறாங்க. யாருமே இவங்க 2 பேர் கண்டுக்கல. அப்போது ஒரு பொண்ணு தான் அங்கேருந்து வரா, ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு. நீங்கள் 2 பேர் அப்படின்னும்போது அந்த பொண்ணு பதட்டமாக கேட்குறா. ஏன்னா அங்கே நிறைய எல்லாருமே ஒரு மாதிரி பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு கேட்குறா, உங்கள் 2 பேர்
நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு ஒரு மாதிரி தொணன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா கொஷினா. ஜங்குக்கும் ஒரு நிமிஷம் நாங்கள் மிஸ்டர் ஜியோட பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ சாரை பார்க்கணுமா, அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ ஜிம்மின் தான், நாங்கள் 2 பேரும் அவங்களோட சன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அந்த பொண்ணு, ஓ ஐம் சாரி சார், நான் நான்சி அவரோட பிஏ, சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் அவரோட ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போய், இங்கே உட்காருங்க மிஸ்டர் ஜியோன் வந்துடுவார், அவர் ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு, ஸோ இப்போ அவரை நம்மளால் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, கொஞ்ச நேரம் நீங்கள் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் வேணுமா? இப்போ ஜிமின் தான் ஜங்கு கிட்ட போயிட்டு, மச்சான் எனக்கு ஒரு பீருடா, செருப்பு பிஞ்சிரும், இல்லைங்க எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு வாட்டர் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஜிம்மின், டே மச்சான் அந்த பொண்ணு தான் கேட்டுச்சுல குடிக்க ஏதாச்சும் வேணுமான்னு. இப்போ ஜேகே தான், ஏய் மச்சான் அந்த பொண்ணு குடிக்க ஏதாச்சும் வேணுமாண்ணா, காஃபி டீ ஜூஸ் ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டுச்சு, நீ நினைக்கிற மாதிரி குடிக்க ஏதாச்சும் வேணுமான்னு கேட்கல. இப்போ ஜிம்மின் தான், சரி சரி விடு விடு, ஆமாம் இவர் என்ன ரொம்ப பிஸியான ஆள் போல், இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க இவருக்கு, ரொம்ப பெரிய ஆளா என்ன இவர்? ஏய் மச்சான் அந்த ஆளை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, கம்மன் இருடா. சரி சரி ஜேகே, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதா இந்த ஆளுக்கு, நம்மளுக்குலாம் வேலை இல்லையா என்ன, நம்மளாம் என்ன வெட்டின்னு நினச்சிட்டாரோ? நீ வெட்டியாக தாண்டா இருக்க, மூடிக்கிட்டு ஏறி. இந்த கதையை மோஸ்ட் ஆஃப் எல்லாரையும் பார்த்தாச்சு, மிஸ்டர் ஜியோனை மட்டும் பார்க்கலடா, எப்படி பார்க்கலாமா? ஆனால் இப்போ இல்லை, நெக்ஸ்ட் எபிசோடில். ஓகே, டு பி கண்டினியூ. அவ்வளோதான், இந்த பார்ட் முடிஞ்சது. அப்புறம் ஆர்மீஸ் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கமெண்ட் முக்கியம் பிகிலு, நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் தான் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு தெரியும், ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா ஐம் சாரி, ஏன்னா எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம், நானே ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன், நல்லா இல்லைனா சொல்லுங்கள், நான் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்க பார்க்குறேன். கண்டிப்பாக என்னோடய வாய்ஸ் நல்லா இருக்காது, இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, அதோட இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா, அதோட வந்து கேரக்டர்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கே தெரியும் நான் இந்த இது ரொம்ப சொதப்பி தான் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா அங்கங்கே நானே ஸ்டக் ஆகிருப்பேன், எனக்கு ஒரு ஃப்ளோலையே வந்திருக்காது, ஏதோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னிச்சு விட்டுருங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண தான் எனக்கு நல்லா தெரியும், நான் உங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மூன். பாய் ஆர்மீஸ், இஷ்கியால்.